இன்றைக்கு நான் உங்களோடு தியானம் செய்வதற்காக நான் தெரிந்து கொண்ட திருமறையின் வசனம், நாம் படிக்க கேட்ட வெளிப்படுத்தலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். மூப்பனாகிய யோவான் இந்த இலக்கிய நூலை அவர் எழுதுகின்றார். பத்மோ தீவிலே அவர் அமர்ந்திருந்த போது கடவுள் அவருக்கு தந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் இந்த வெளிப்படுத்தலின் புத்தகம் எழுதப்படுவதை நாம் இறையியல் கண்ணோட்டத்திலே பார்க்கின்றோம். தொடக்க கால திருச்சபைகளாகிய 7 திருச்சபைகளுக்கு எழுதப்படுகின்ற கடிதங்களிலே தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தொடக்க கால திருச்சபை துன்பத்தில் புரையோடி போன ஒரு திருச்சபை, துன்பத்தை ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லுகின்ற ஒரு திருச்சபையாக திகழ்ந்தது. இந்த வெளிப்படுத்தலின் புத்தகம் எழுதப்பட்ட காலம் கிமு 90கள் என்று பொதுவாக இறையியல் ஆசிரியர்கள், வேத நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த கிமு 90வது ஆண்டு என்று சொல்லுகிற போது அது ரோம சாம்ராஜ்யம் அவர்களுடைய துன்புறுத்தலை கிறிஸ்தவர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டிருந்த ஒரு காலமாக இருந்தது. கிறிஸ்தவர்களுடைய சமய சடங்குகளை சந்தேகத்தோடு பார்த்தார்கள். கிறிஸ்தவர்களுடைய சமய சடங்குகளுக்கு அவர்கள் பொய் விளக்கம் தந்து இந்த சடங்குகளையும் விசுவாச மரபுகளையும் அவர்கள் காரணம் காட்டி கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். குறிப்பாக தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே ஒன்றாக கூடி அவர்கள் அப்பம் விற்குதலிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிப்பதிலும் தீவிரமாய் ஈடுபட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிகழ்வை அன்றைய ரோமர்கள் இவர்கள் குழந்தைகளை கொன்று அவர்களுடைய சதையை உண்டு அவர்களுடைய இரத்தத்தை குடிக்கிறார்கள் என்று பொய்யான குற்றங்களை சுமத்தி அவர்கள் மீது உபத்திரவத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இது ஒரு நிகழ்வைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதை போன்று எத்தனையோ வகைகளிலே எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். இந்த துன்பத்தினாலே திருச்சபை சற்று இடறல் அடைகின்றது. ஒரு கூட்டம் மக்கள் திருச்சபையை விட்டு விலகி செல்லுகிறார்கள். கடவுள் மீது வைத்திருந்த விசுவாசத்திலிருந்து அகன்று போகின்றார்கள். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கட்டாயத்திற்கு பணிந்து ஆண்டவரை மறுதலிக்கின்றார்கள். இப்படி ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. திருச்சபைக்குள்ளேயும் ஒரு வகையான உட்பூசல் இருந்தது. துன்ப காலத்திலே ஆண்டவர் இயேசுவை மறுதலித்து விட்டு வெளியே செல்லுகிறவர்கள் கொஞ்ச காலம் தாண்டி அவர்கள் மீண்டும் திருச்சபைக்கு வருகிற போது இவர்களை ஏற்கலாமா ஏற்கக்கூடாதா என்கிற கேள்விகள் எல்லாம் அவர்களுக்குள்ளே எழுந்து திருச்சபையினுடைய ஒருமைப்பாட்டை குலைப்பதாகவும் அவைகள் காணப்பட்டன. இப்படி தொடக்க கால திருச்சபையை பொறுத்தவரையில், இறை மக்களை பொறுத்தவரையில் ஒரு குழப்ப நிலையில், ஒரு இக்கட்டான ஒரு தருணத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொடிய உபத்திரவ காலத்தில் அவர்கள் எழுப்பிய ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த துன்பத்திற்கு முடிவு வருமா வராதா? இந்த துன்பத்திற்கு முடிவு ஏற்படுமா ஏற்படாதா? இந்த துன்பத்திலேயே நாங்கள் மாண்டு போக வேண்டுமா, இல்லை இந்த துன்பத்திலிருந்து நாங்கள் மீண்டு வருவோமா என்று இவர்கள் தங்களுக்குள்ளே கேள்வி கேட்கிறார்கள். இது ஒரு விசுவாச போராட்டம் அவர்களுக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
ஆண்டவர் இயேசுவுக்காக சாவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்கிற ஒப்படைப்போடு கிறிஸ்தவ பயணத்தை தொடங்கிய இந்த மக்களுக்கு துன்பம்தான் இறுதியா? துன்பத்திலிருந்து விடுபடவே முடியாதா? நாங்கள் காப்பாற்றப்படவே மாட்டோமா என்று அந்த மக்கள் ஏங்குகின்ற போதுதான் கடவுள் மூப்பராகிய இந்த யோவானின் வழியாக ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறார். இனி ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மீது பிரகாசிப்பார் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இங்கே ஏற்படுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். கிபி 70களிலே எருசலேம் தேவாலயம் முற்றிலுமாக இடித்து பாழாக்கப்படுகிறது. இந்த எருசலேம் தேவாலயம் இடித்து பாழாக்கப்படுகிற போது இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இன்னும் அந்த குழப்பங்கள் மாறுகிறது. பொதுவாக திருமறையை படிக்கின்ற போது நமக்கு தெரியும், எருசலேம் தேவாலயம் அன்றைக்கு மின்சார வெளிச்சம் இல்லாத ஒரு காலம். இயற்கையான வெளிச்சங்களை நம்பியே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எருசலேம் தேவாலயத்தில் 4 விளக்கு தண்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு விளக்கு தண்டும் 75 அடி உயரம் உள்ளவைகள். ஒவ்வொரு விளக்கு தண்டிலும் பல்லாயிரக்கணக்கான திரிகள் வைக்கப்பட்டிருக்கும். பயிற்சி போதகர்களை அந்த 75 அடி உயரமுள்ள விளக்கு தண்டின் மீது ஏற்றி அந்த திரிகளை பற்ற வைப்பார்கள். 4 விளக்கு தண்டுகளும் ஒன்றாக எரிகின்ற போது அது எருசலேம் தேவாலயத்தையும் எருசலேம் பட்டணத்தையும் முழுவதுமாக அது ஒளிர்விக்க கூடியதாக அந்த விளக்கு தண்டுகள் இருக்கும். இப்போது எருசலேம் தேவாலயமும் பாழ்படுத்தப்பட்டது, இடிக்கப்பட்டது. அங்கே விளக்கேற்றுவதற்கு யாரும் இல்லை. எருசலேம் பட்டணம் முழுவதுமாக இருள் நிறைந்ததாக இருக்கிறது. ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலை. சமூக வாழ்க்கையிலும் மிக நிர்பந்தமான ஒரு நிலையை இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றார், இனி ராக்காலம் இராது. இனி உங்களுடைய வாழ்க்கையிலே இருள் இருக்காது. இனி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்காது. சூரியனுடைய வெளிச்சம் எங்களுக்கு வேண்டும், விளக்கு தண்டிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டிய சூழல்கள் எழாது. ஏனென்றால் ஆண்டவரே நித்திய காலமாக உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து உங்களை ஒளியூட்டுவார் என்று சொல்லுகிற ஒரு ஆழமான செய்தியை இங்கே சொல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே பலவிதமான கடினங்கள் வருகிற போது, அறைகுவல்கள் வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தடுமாறி விடுகிறோம். நாம் சஞ்சலப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். கடவுளுடைய இருப்பு தன்மையை, இயல்பு தன்மையை நாம் கேள்வி கேட்கின்றோம். கடவுள் வாழ்கிறாரா, வாழவில்லையா? கடவுள் எங்களை பார்க்கிறாரா, பார்க்கவில்லையா? கடவுளுடைய அருட்பார்வை எங்கள் மீது விளங்குகிறதா, விளங்கவில்லையா? ஏன் துன்பங்கள், ஏன் பிரச்சனைகள், ஏன் அங்கலாய்ப்புகள், ஏன் சஞ்சலங்கள்? எங்களுடைய வாழ்க்கை இப்படியே தான் போய்கொண்டிருக்குமா என்று ஏக்க குரல் எழுப்புகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு மங்காத வெளிச்சமாக இருந்து உங்கள் அங்கலாய்ப்புகளை மாற்றுவார் என்று சொல்லுவதை நாம் திருமறையிலே படிக்கின்றோம். குறிப்பாக 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கின்ற போது, 3, 4 ஆகிய வசனங்களை படிக்கின்ற போது இங்கே மிக அழகாக சொல்லுகிறார், கடவுள் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களுக்கு தேவனாக இருப்பார். அவர் தேவனாக இருக்கிற போது அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும். அங்கே மரணம் வருவதில்லை, அங்கே துக்கம் இருப்பதில்லை, அங்கே அலறுதல் இருப்பதில்லை, அங்கே வருத்தம் இருப்பதில்லை. முந்தியவைகள் அனைத்தும் மறைந்து போகின்றன என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்கிற போது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருக்கின்ற போது துன்பங்கள் கடந்து போகும், துன்பங்கள் முடிவுக்கு வரும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது.
இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மை என்னவென்றால், நம்பிக்கையிலே நாம் பொறுமையாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய விசுவாச பயணத்தில் பொறுமையாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். விசுவாச பயணத்தில் துன்பங்கள் உண்டு, விசுவாச பயணத்தில் ஏராளமான கடினங்கள் உண்டு, மேடு பள்ளங்களை தாண்டி செல்ல வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழல்களிலே நாம் ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கையிலிருந்து தளர்ந்து போகக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிற போது சொல்லுகிறார், காகங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆகாயத்து பறவைகள் போஷிப்பிக்கப்படுகின்றன, காட்டு புஷ்பங்கள் உடுத்துவிக்கப்படுகின்றன. ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு புஷ்பங்களுக்கும் இவ்வளவு ஆச்சரியமானவைகளை ஆண்டவர் செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிற, அவருடைய இரத்தம் சிந்துதலினாலே சம்பாதிக்கப்பட்டு அவருடைய இரட்சிப்பை சொந்தமாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வது எவ்வளவு நிச்சயம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய விசுவாச பயணத்திலே சின்ன சின்ன இடர்பாடுகள் வருகிற போது, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே சின்ன சின்ன கஷ்டங்கள் வருகிற போது, பாதை விலகி செல்லுவதும் தடுமாற்றம் அடைவதும் விழுந்து கிடப்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே இயல்பாகிவிட்டன. ஆனால் பற்றுறுதி பயணத்தில் ஒருபோதும் நாம் விழுந்து போகலாகாது. பற்றுறுதி பயணத்திலே ஒரு நாளும் நாம் திசை மாறி சென்று விடக்கூடாது. யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தால், முழுவதுமாக படித்து பார்த்தால், இந்த யோபுவினுடைய நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக இருந்தது என்பதை நாம் படிக்க முடியும். யோபுவினுடைய துன்ப படலங்கள் மிகவும் வேதனைக்குரியவைகளாகவே இருந்தன. எத்தனையோ துன்பங்களை அவர் கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. நண்பர்களாலே அவமானப்படுத்தப்படுகிறார், குடும்பத்தாராலே நிந்திக்கப்படுகிறார், அவருடைய சொந்த மனைவியே அவரை நிந்திக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. உறவுகளையும் உடைமைகளையும் முற்றிலுமாக இழந்து விடுகிறார். அவருடைய உடலே கொஞ்சம் கொஞ்சமாக நசிந்து செத்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்திலும் கடவுளை மறுதலியாமல் கடவுள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவராக இந்த யோபு திகழ்ந்ததை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாம் நினைக்கின்ற போது அது ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். இந்த ஆபிரகாம் பிள்ளை பெறக்கூடிய ஒரு பருவத்தை கடந்து செல்லுகிற போது ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை தருகிறார். உன்னை நான் பெருக செய்வேன், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், சாராள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. கடவுளுடைய வார்த்தை பொய்க்கவில்லை, கடவுளுடைய வார்த்தை உண்மையானது. சாராள் கருத்தரிக்கின்றாள், அவருக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான குழந்தையை தருகின்றார். இப்போது ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு தோன்றி உன்னுடைய மகனை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஆபிரகாம் கொஞ்சம் கூட அவர் சோர்ந்து போகவில்லை, கொஞ்சம் கூட தடுமாற்றம் அடையவில்லை. ஏன் ஆண்டவரே இப்படி கேட்கிறீர் என்கிற மறுகேள்வி கேட்கவில்லை. அவர் நேரடியாக தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு கடவுளுக்காக தன்னுடைய மகனை கொடுப்பதற்கு அவர் புறப்பட்டு செல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமை விசுவாசிகளுடைய தந்தை என்று சொல்லுகிறோம், நம்முடைய மூதாதையர் என்று சொல்லுகிறோம். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் எவ்வளவு ஆழப்பட்டதாக இருந்திருக்கிறது. ஒரு நிபந்தனையற்ற ஒரு கீழ்ப்படிதல், நிபந்தனையற்ற ஒரு ஒப்படைப்பு இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய விசுவாச பயணத்திலே எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் பண்புகளாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக்கியோன் இந்த திருச்சபைகளை பார்த்து சொல்லுகிறார், இனி ராக்காலம் இராது, இனி இரவு இருக்காது. There will be no more nights. இரவு என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை. இனி உங்களுடைய வாழ்க்கையில் அந்தகாரம் கொஞ்சமும் இருப்பதில்லை. நான் சொன்னது போல இங்கே இரவு என்பதும் ராக்காலம் என்பதும் இங்கே அந்தகாரம் என்று சொல்லுவதும்
அவர்களுடைய உபத்திரவங்கள், ஆபத்துக்கள், அவர்கள் சந்தித்த வேதனைகளை குறிப்பதற்காக சொல்லப்பட்டவைகள். இங்கே ஆக்கியோன் சொல்லுகிறார், ஆண்டவரே உங்களுக்கு விளக்காக வருகின்றார். எருசலேமிலிருந்து வந்த அந்த வெளிச்சம் மங்கி போனது, இல்லாமல் போனது. சூரியனுடைய வெளிச்சம் கூட குறைந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக நேரடியாக அவரே உங்களுக்கு வெளிச்சமாகின்றார். அந்த ஆண்டவர் நித்திய காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். பவுலடிகளார் எபேசிய திருச்சபைக்கு சொல்லுவதைப் போல, முற்காலத்திலே, முந்தைய காலத்திலே நாம் அந்தகாரத்தினுடைய இருளுக்கு அடிமைகளாகி இருந்தோம். அறியாமை என்கிற இருள் நம்மை மூழ்க பிடித்திருந்தது. அறியாமையிலே மூழ்கி கிடந்தோம். ஆனால் இப்பொழுதோ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். இந்த வெளிச்சம் எப்படி வருகிறது தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே இந்த வெளிச்சம் நமக்கு வருகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிற போது சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு வெளிச்சம், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். I am the light of the world என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஒருவேளை எருசலேமிலே அந்த விளக்கு தண்டுகள் தரக்கூடிய வெளிச்சம் கொஞ்சமாக இருக்கலாம், சூரியனுடைய வெளிச்சம் கொஞ்சமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், முழு உலகத்தினுடைய அந்த இருட்டையும் போக்குகிற, அந்தகாரத்தை போக்குகிற, முழு உலகத்தினுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்குகிற ஒரு ஒளியாக நான் திகழ்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையான தேவஜனமே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தொடக்க கால திருச்சபையை போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரிய ஒரு காரிருள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அடுத்த தலைமுறையினர் எப்படி வாழும் என்று சொல்லுகிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியே கிடையாதா? எங்களுடைய வாழ்க்கையில் ஆசிகளே கிடையாதா? துன்பம் தான் இறுதியா? கடினங்கள் தான், போராட்டங்கள், வியாதிகள் தான், இதுதான் வாழ்க்கையா என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு வெளிச்சமாகிறேன், நானே உங்களுக்கு வெளிச்சமாகி உங்களை பிரகாசிக்க செய்கிறேன், ஒளியூட்டி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய மகிமை நம்மை சுற்றி பிரகாசிக்கின்ற அளவுக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை பக்குவப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய மாட்சிமை நம்மை சுற்றி பிரகாசிக்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அந்த மகா பெரிய வனாந்திரத்தின் வழியாக கடந்து வருகிறார்கள். வனாந்திரத்திலே இரவு நேரங்களில் மிகப்பெரிய இருள் மூழ்கி இருக்கும், மிகப்பெரிய இருள் அவர்களை சூழ்ந்திருக்கும். அந்த இரவு நேர இருள் நேரத்திலே, காரிருள் நேரத்திலே அடுத்த அடி எங்கே வைப்பது என்று தெரியாமல் அந்த விடுதலை பயணிகள் கடினப்பட்ட போது ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக மாறுகின்றார். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் அவரே அக்கினி ஸ்தம்பமாக மாறுகின்றார். இந்த மக்களுடைய விடுதலை பயணம் தடைபட்டு விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு பாதை காட்டுவதற்காக அந்த பாதைகளிலே காணப்பட்ட காரிருளை நீக்கி அவர்களுக்கு பாதையை காண்பிப்பதற்காக ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக மாறுகிறார். அது மட்டுமல்ல, அந்த வனாந்திரத்திலே இரவு நேரத்தில் கடுமையான குளிர் இருக்கும். அந்த குளிரினாலே இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் துவண்டு போய்விடக்கூடாது, அவர்களுடைய பயணம் தொடர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக மாறி அவர்களுக்கு வெப்பத்தை தருகின்றார். அன்புக்குரிய தேவ ஜனமே, நமது ஆண்டவருடைய மகத்துவங்களை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே கடவுளுடைய ஆச்சரியங்களை, கடவுளுடைய அதிசயங்களை, கடவுளுடைய அற்புதமான நடத்துதல்களை பார்க்க முடியாமல் நம்முடைய கண்கள் குருட்டாட்டமாக காணப்படுகின்றன, நம்முடைய கண்கள் பார்வை இழந்திருக்கின்றன. கடவுளுடைய அதிசயங்களை பார்க்க முடியாமல் நம்முடைய உள்ளங்கள் இருளடைந்து நம்முடைய அகக்கண்கள் மூடி கிடக்கின்றன. எவ்வளவு கடினங்கள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும்
ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகின்றவராக அவர் இருக்கின்றார். வெளிப்படுத்தலின் ஆக்கியோன் சொல்லுவதைப் போல, இனி உங்களுக்கு துக்கம் இல்லை, இனி மரணம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, இனி வருத்தம் இல்லை. முந்தினவைகள், அதாவது அழிவுக்குரியவைகள், உங்களை பாழ்படுத்துகிறவைகள், உங்களை வேதனைப்படுத்துகிறவைகள் அனைத்தும் உங்களை விட்டு அகன்று போகின்றன. ஆண்டவரே உங்களுக்கு கடவுளாகின்றார். ஆண்டவரே உங்களுக்கு பாதையாக மாறுகிறார். ஆண்டவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாகி உங்களை பிரகாசிப்பிக்கின்ற செய்கின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு 42 பேர் இந்த திருச்சபையிலிருந்து திடப்படுத்தல் வழியாக திருச்சபையினுடைய முழு அங்கத்தினர்களாக மாறுகிறார்கள். 42 பேர் என்பது அது ஒரு சாதாரணமான எண்ணிக்கை அல்ல. இவர்களை போதகர் பயிற்றுவித்திருக்கிறார். திடப்படுத்தல் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என திருச்சபையினுடைய சபைக்குழு சான்றளித்திருக்கிறது. 42 பேர் இந்த திருச்சபையிலிருந்து நீங்கள் முழு அங்கத்தினர்களாக மாறி திருச்சபையினுடைய திருப்பணி விடைகளிலே உண்மையாக நீங்கள் ஈடுபட போகிறீர்கள். இந்த திருச்சபையிலே நீங்கள் வந்து போகிறவர்கள் அல்ல. இந்த திருச்சபையினுடைய தொழுகைகளிலே கலந்து கொள்ளுகிறவர்கள் மட்டுமல்ல, இந்த திருச்சபையினுடைய முழு வாழ்க்கையிலும் நீங்கள் பங்கெடுப்பவர்கள். திருச்சபையினுடைய திருப்பணி, திருச்சபைக்காக கொடுப்பது, திருச்சபைக்காக ஜெபிப்பது உங்களுடைய விசுவாச கடமையாக மாறுகிறது. ஏனென்றால் உங்கள் வழியாக இந்த காலகட்டத்திலே, இந்த நிகழ்காலத்திலே ஆண்டவர் ஒரு மாபெரும் எழுப்புதலை அவர் உருவாக்குவதற்கு அவர் ஆயத்தமாகின்றார். இந்த உலகத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். குறிப்பாக நம்முடைய இடங்கள் எல்லாம் ஒரு மலை அடிவாரத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இது. இந்த அருமனை பகுதி மிக வேகமான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இந்த ஊரினுடைய அந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இலக்கணமாக இந்த திருச்சபையை காட்சி அளிக்கிறது. ஆனால் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். இயற்கையினுடைய பேரழிவுகளினாலே பாதிக்கப்படுகிறவர்கள், வனவிலங்குகளுடைய நடமாட்டத்தினாலே பாதிக்கப்படுகிறவர்கள், அடிப்படை வசதிகள் கிடைக்கப்பெறாதவர்கள், மருத்துவ வசதிகள் போன்றவைகள் கிடைக்கப்பெறாத நிலையிலே வாழக்கூடிய எவ்வளவோ மக்கள் இருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் ஒளிரச் செய்கின்ற, இவர்களை எல்லாம் பிரகாசிக்க செய்யக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளிக்கற்றைகளாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருச்சபை இந்த 44 பேரை தயார் செய்திருக்கிறது. உங்களிடத்திலே இந்த திருச்சபைக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. உங்களுடைய பெற்றோர், இந்த திருச்சபையினுடைய தலைவர்கள், இந்த திருச்சபையினுடைய பிரதானிகள், மூத்த விசுவாசிகள் ஒரே ஒரு விருப்பம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே ஒளியூட்டப்பட வேண்டும். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு அவர்கள் ஒளி விளக்குகளாக மாற வேண்டும். இந்த வெளிச்சம் இந்த திருச்சபையை சுற்றி பிரகாசிக்க வேண்டும். இந்த திருச்சபையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தளங்களிலும் பிரகாசிக்க வேண்டும். இந்த எல்கைகளையும் தாண்டி சென்று இருளிலே மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலும் அணையாத விளக்குகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று திருச்சபை விரும்புகிறது. ஆண்டவர் இயேசு சொல்கிற போது சொல்லுவார், ஒருவன் என்னை பின்பற்றி நடந்தால் அவன் இருளில் நடவாமல் அவர்கள் வெளிச்சத்திலே நடப்பார்கள். யார் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி நடக்கிறார்களோ, யார் ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்கிறார்களோ, யார் யார் ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்காமல் இருக்கிறார்களோ, விசுவாச வாழ்க்கையிலே துவண்டு போகாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் ஒரு நாளும் இருளிலே நடவாமல் அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக திகழ்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே கடவுளுடைய மாட்சிமை நம்மை சுற்றி பிரகாசித்துக் கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய வெளிச்சமாக, ஆண்டவருடைய தீபங்களாக நாம் திகழ்வோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள், போராட்டங்கள், எங்களுடைய கடினங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? யாரிடத்திலே சொல்லுவது? நாங்களும் கடவுளே கடவுளே என்று சொல்லி நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோமே, விடியல் இல்லையே என்று ஒருவேளை நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய துக்கம் முடிவுக்கு வரும், உங்களுடைய சஞ்சலங்கள் முடிவுக்கு வரும், உங்கள் போராட்டங்கள் முடிவுக்கு வரும், உங்களுடைய வாழ்க்கை செழுமையாகும். இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார்,
உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அந்த பகுதியை அவர் நிறைவு செய்கின்றதை நாம் காண்கின்றோம். 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே அவர் சொல்லுகின்றார், கர்த்தரே சதா காலங்களிலும் அரசாளுவார்கள், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஆண்டவராலே ஒளியூட்டப்படுகிறவர்கள், ஆண்டவருடைய வெளிச்சத்தை சொந்தமாக்குகிறவர்கள், அவர்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஆளுகை புரிவார்கள். அன்புக்குரியவர்களே, நிகழ்கால துன்பம் இது இறுதியானது என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். கடவுள் நிமித்தமாக நாம் துன்பப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தலைமுறைகளுக்காக ஆண்டவருடைய நாமத்தினாலே எதையோ நாம் சேர்த்து வைக்கின்றோம். நம்முடைய தலைமுறைகளை கடவுள் ராஜாக்களாக, அதிபதிகளாக அவர் மாற்றுகிறார் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி நமக்கு தரப்படுகிறது. ஆகவே நிகழ்கால துன்பங்களை பற்றி கவலைப்படாமல், நிகழ்கால துன்பங்களினாலே விழுந்து போகாமல் ஆண்டவரை உறுதியாக பிடித்துக்கொண்டு இந்த உலகத்திலே சுடரொளிகளாக திகழ ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருள் செய்வாராக. ஆமேன்.